BLO-வை திமுக நிர்வாகி மிரட்டியிருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். ஹலோ, நான் ஒரு BLO பேசுகிறேன் சார். நான் பள்ளிக்கரணையில் இருக்கேன். இங்கே ஒரு DMK வட்ட செயலாளர் எனக்கு கேவலமாக பேசுகிறாரு சார். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? டீச்சர்ஸ்ன்ற மரியாதையே இல்லை, அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி பேசுகிறாரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா நான் எழுதி வச்சு செத்து போயிடுவேன் சார். நீதிமன்ற உத்தரவுப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. சட்டத்திற்குட்பட்டு அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும். தேர்தல் பணியில் திமுக மிரட்டுறாங்க, அதிகாரிகள் மிரட்டுறாங்க, எடப்பாடி பழனிசாமி எப்படிங்க அதை மிரட்ட முடியும்? அவங்க கட்சி சுத்தமாக ஃபீல்டுலேயும் இல்லை. BLA-2 தமிழ்நாடு ஃபுல்லாக போட முடியல அவங்களால. எதுக்கு இந்த பாரதிய ஜனதாவும் BLA-2 தமிழ்நாடு முடியும் போட முடியல. BLA-2 இந்த வாக்கு SIR பதிவில் வாக்காளர்களை ரினியூவல் பண்ணுறதுல ஈடுபடலான்னு தேர்தல் ஆணையமே உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதுக்கு வாக்காளருக்கு உதவியாக போகிறது கூட தப்பு. இதில் எப்படி முறைகேடு பண்ண முடியும்? உன்னோட வாக்கை நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? என்னோட வாக்கை நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மக்களுக்கு உதவுவதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் போல் பேரிடர் காலம், இயற்கை சீற்றம் போன்ற காலங்கள் மட்டுமல்லாமல் மக்களுக்கு வாக்குரிமை பெற்றுத் தருவதிலும் முன்னணியில் இருப்பதை பாராட்ட வேண்டும். அவருக்கு எதை சொன்னேன். அறிவு திருவிழா நடைபெறும் பொழுது தமிழிசை அவங்க விமர்சனம் வைத்திருந்தாங்க. துணை முதலமைச்சர் அவருடைய அறிவால் அந்த பதவி பெறல, வாரிசால் தான் பதவி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.